மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி காட்டுல நம்ம மகிமைப்படுத்தலாமா? நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? தேவனை ஆராதிக்க வந்தோம். ஆராதிச்சோமா? ஆராதிச்சோம். நம்மளோட நாமத்தை மகிமைப்படுத்தணுமா? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இப்போது என்ன செய்ய போகிறோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்க போறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான தலைப்பு, ஏன் ஏக்கம் தீர என்ன வழி? அதாவது என் ஏக்கம் தீர என்ன வழி, அதுக்கு பதில் இயேசுவே வழி. இதுதான் தலைப்பு. அல்லேலூயா. இயேசுவே வழி என்கின்ற தலைப்புல நாம் தேவ செய்தியை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இதோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே, இந்த காலகட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையை மாற்ற, உன்னை சந்தோஷப்படுத்த, உனக்கு சமாதானத்தை தர, நிம்மதியை தர இயேசுவால மட்டும்தான் முடியும் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். நான் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் அநேகருக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் இதை யோசிக்கிறீங்க? அல்லேலூயா. சிலருடைய குடும்ப சூழ்நிலையால், குடும்ப உறவுகளால் சிலருக்குள் தாங்க முடியாத சோகம், வேதனை, அவமானம், நிந்தைகள், கவலை, கண்ணீர் என நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு ஒரு நடைப்பிணமாக வாழ்கிற சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறாங்க. வெளியில சொல்ல முடியாம, மெல்ல முடியாம, உள்ளுக்குள்ள குமுறிக்கிட்டு, அல்லேலூயா, இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது அல்லது கேள்விப்பட முடிகிறது. அநேகருடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் உண்டு. என் ஏக்கம் தீர என்ன வழி? என்னது? என் ஏக்கம் தீர என்ன வழி? யார் எனக்கு நிம்மதி தர முடியும்? எனக்கு எங்கே நிம்மதி கிடைக்கும்? எங்கே கிடைக்கும் இந்த சந்தோஷம்? யார் எனக்கு சமாதானத்தை தர முடியும் என்கிற ஏக்கம். என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லையே. சந்தோஷமாக இருப்பதற்கும், நிம்மதியாய் வாழ்வதற்கும், சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் என்ன வழி? என்னது? நான் நிம்மதியாய் வாழ்வதற்கும், சந்தோஷமாய் இருப்பதற்கும், சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் என்ன வழி என்று ஏக்கத்தோடு கூட வாழ்கிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிற மகனே அல்லது மகளே, உங்களை பார்த்து இயேசு இப்படியாய் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அதாவது வழி எது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என் ஏக்கம் தீர என்ன வழி? இயேசுவே வழி. அதை இயேசுவே சொல்றாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என் மகனே அல்லது என் மகளே, நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உன்னோடு கூட இருந்து நித்தமும் உன்னை நடத்துவேன். பயப்படாதே, உனக்கு நானே வழி. நீ கேட்கிற கேள்விக்கு யார் எனக்கு நிம்மதி தர முடியும்? எங்கே எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்? யார் எனக்கு சமாதானத்தை தர முடியும்? நான் சந்தோஷமாய் இருப்பதற்கும், நிம்மதியாய் வாழ்வதற்கும், சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் என்ன வழி என்று நீ கேட்கிறதற்கு நான் உனக்கு சொல்லுகிறேன் மகனே, நானே வழி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னால்
இல்லை. என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை. என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. வருவாயா என் மகனே, உன் இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மகனே, மகளே, வருத்தத்தோடு கூட இருக்கிறாயா? அல்லது மனபாரத்தோடு கூட இருக்கிறாயா? பயப்படாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், உன்னை ஆற்றுவதற்கும் உன்னை தேற்றுவதற்கும், அதாவது உன் காயங்களை ஆற்றுவதற்கும் நொந்து போயிருக்கிற உன்னை தேற்றுவதற்கும் அவர் அன்போடு கூட உன்னை அழைக்கிறார். அன்பான என் மகனே, மகளே, உன் உள்ளத்தில் எனக்கு இடம் தருவாயா? உன் உள்ளத்தை எனக்கு தருவாயா? உன் உள்ளத்துக்குள்ளே நான் அமர்ந்து உன் சீர்கேட்டை குணமாக்க விரும்புகிறேன். அப்பொழுது நீ சந்தோஷமாய் மாறும். அப்பொழுது நீ சமாதானமாய் இருப்பாய். அப்பொழுது உனக்கு நிம்மதி கிடைக்கும். அதனால் என் மகனே, நானே உனக்கு வழி என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே சொல்லி இயேசு கிறிஸ்து உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கொடு, நான் உன்னை ஆற்றி தேற்றி பலப்படுத்துவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ இப்படியாய் புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? நான் தனிமையில் இருக்கிறேன், என்னை தேற்றுவார் இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன் என்று தவிக்கிறாயா? நான் நம்பினவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் என்று மனபாரப்படுகிறாயா? மகனே, மகளே, பயப்படாதே. உன் பாரத்தை என்மேல் வைத்து விடு. உன் பாரத்தை என்மேல் வைத்து கலங்கி தவிக்காதபடிக்கு உன் உள்ளத்தை என்னிடத்தில் கொடு. ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் சொல்லுகிறார், மகனே பயப்படாதே, உன் பாரத்தை என்மேல் வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்று சொல்லுகிற தேவன். சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். வாசி. நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, என்னை ஆற்றுவார் இல்லை, என்னை தேற்றுவார் இல்லை, எனக்கு நம்பிக்கையானவர்கள் இல்லை என்று பாரப்பட்டு கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு, தவிக்காதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இப்படியாய் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
வார்த்தை இப்படியே சொல்லுகிறபடினாலே உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காதே, நானே உன்னை ஆதரிக்கிற கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறபடினாலே என் மகனே என் மகளே உன் உள்ளத்தை அவரிடம் கொடுத்து விடு. அப்போது உன் உள்ளத்துக்குள் இருக்கிற பாரத்தை அவர் சுமந்து பாரத்தோடு இருந்த உன் இருதயத்துக்குள்ளே அவர் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்போது உனக்கு சமாதானத்தை தருகிற தேவன் நீ எப்படி வாழ வேண்டும் என்ற சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். ஆமென். திரும்பவும் சொல்லுகிறேன், பாரத்தோடு கூட இருக்கிறேன் மகனே மகளே, உன் உள்ளத்தை அவரிடத்தில் கொடுத்து விடு. அப்போது உன் உள்ளத்துக்குள் இருக்கிறதான பாரத்தை அவர் சுமந்து பாரத்தோடு கூட இருந்த உன் இருதயத்துக்குள் அவர் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உன் காரியங்களை ஆற்றுவார், சமாதானத்தை தருவார். இனி நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதில் 6வது வசனம். எரேமியா 33 அதில் 6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. திரும்பவும் ஒரு விஷயத்தை யாராவது வாசிக்கலாமா? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? என் ஏக்கம் தீர என்ன வழி? நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள யாரால தர முடியும்? யார் எனக்கு சமாதானத்தை தர முடியும் என்று கேட்ட என் மகனே மகளே, இதோ நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றி உன்னை குணமாக்கி உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவனை நாடி ஓடி வருவாயா? உன் உள்ளத்துக்குள்ள ஒரு இடம் தருவாயா? அப்புறம் பார் உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று. கர்த்தரிடத்தில் உன் இருதயத்தை நீ கொடுத்து விட்டாயானால் அப்புறம் என்ன? நிம்மதி இல்லாத இருந்த உனக்குள்ள வெளிச்சத்தின் தேவன் வருவார். என்ன வருவார்? நிம்மதி இல்லாத உன் இருதயத்துக்குள்ள வெளிச்சத்தின் தேவன் வருவார். உன் இருளின் கிரியைகளை அழித்து போடுவார். அல்லேலூயா. உன்னை தரைமட்டமாக்கி வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிற, மனதை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற இருளின் கிரியைகளை அழித்து போட்டு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மகனே மகளே, உன் உள்ளத்தை அவரிடத்தில் தா, உன் உள்ளத்தை அவரிடத்தில் கொடுத்து விடு. பிறகு என்ன நடக்க தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60 அதில் 20. சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கரங்களை தட்டுவோமா? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஆராதனையின் முடிவில் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை இந்த மகன் மூலமாய் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ என் மகனே என் மகளே, உன் உள்ளத்தை அவரிடத்தில் கொடுத்து விட்டால் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் இருளின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போய்விடும். உன்னை தொந்தரவு செய்கிற, உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னை துக்கத்துக்குள் ஆழ்த்துகிற இருளின் கிரியைகளை அதமாக்கி அந்தகார கிரியைகளை அடித்து நொறுக்கி வானமண்டல பொல்லாத ஆவிகளை வழிவிலக்க செய்து கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆமென். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அலங்காரே மகனே, அலங்காரே
சமாதானத்தை தந்து, உன்னை நிம்மதியை தந்து, உன்னை ஆசீர்வாதமாய் நடத்த போகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி நானே வழி என்று பறைசாற்றுகிறார். பிரியமானவர்களே, இதோ அப்படிப்பட்ட இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையை மாற்ற, உன்னை சந்தோஷப்படுத்த, உனக்கு சமாதானத்தை கொடுக்க, நிம்மதியை தர இப்போதே இந்த சத்தத்தின் மூலமாக இயேசு உன் இருதயத்தின் கதவை தட்டுகிறார். என் மகனே, இந்த சத்தத்தை கேட்கிற இந்த மாத்திரத்தில் உன் இதய கதவை திற, உன் இதய கதவை திறந்து கொடுப்பாயானால் இதோ கர்த்தர் உன் வாசற்படியில் வந்து கதவை தட்டுகிறார். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 3 அதில் 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, ஒலிபெருக்கின் மூலமாய் வெளிப்புறத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான ஜனமே, வருத்தத்தோடு கூட பாரத்தோடு கூட எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி மன பாரத்தோடு கூட சஞ்சலத்தோடு கூட கண்ணீரோடு கூட கதறிக்கொண்டிருக்கிற அன்பின் மகனே, மகளே, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் இருதயத்தின் கதவை திறந்தால் அவர் உனக்குள்ள வருவார், வெளிச்சம் தருவார், இருளை நீக்குவார், உன்னை நீதிகளை நடத்துவார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லாவற்றையும் உடைப்பார். நீ மாயமானாலும் சரி, மந்திரமானாலும் சரி, மனுஷ தந்திரமானாலும் சரி, எல்லாவற்றையும் மடங்கடிக்கிறதுக்கு என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை கட்டி ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்லுகிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் மகனே, மகளே, இதோ இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இந்த ஒளிபெருக்கின் மூலமாய், இந்த செய்தியின் மூலமாய், இந்த சத்தத்தின் மூலமாய் உன் இருதயத்தின் கதவை தட்டுகிறார். உன் இருதய கதவை நீ திறந்து கொடுத்தால் உனக்குள் இருக்கிற இருளை நீக்கி போட்டு உன்னை நீதியில நடத்தி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லாவற்றையும் உடைத்து, உன்னை தொந்தரவு செய்கிற மாயமானாலும் சரி, நீ பயப்படத்தக்கதான மந்திரமானாலும் சரி, அல்லது மனுஷ தந்திரமானாலும் சரி, எல்லாவற்றையும் உடைக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் உடைத்தெறிந்து கர்த்தர் நல்லவராய் இருந்து உனக்கு நன்மைகளை செய்வார். ஆமென். அப்பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்ப்பாய். ஆமென். இதுவரைக்கும் மனிதனை நம்பி ஏமாந்து போன உங்களுக்கு புதிய மனிதர்களை தருவார். நம்பகமான மனிதர்களை உனக்கு தருவார். உறவுகளை நம்பி உடைந்து போன உங்களுக்கு ஊழியத்தின் நிமித்தம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் புதிய உறவுகளை தருவார். மீண்டும் சொல்லுகிறேன், மனிதர்களை நம்பி ஏமாந்து போன என் மகனே, என் மகளே, பயப்படாதே. உனக்கு புதிய மனிதர்களை தருவார். புதிய நம்பகமான மனுஷர்களை உனக்கு தருவார். உறவுகளை நம்பி உடைந்து போன உங்களுக்கு ஊழியத்தின் நிமித்தம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் புதிய உறவுகளை தருவார். அந்த புதிய உறவுகளின் நிமித்தம் மன மகிழ்ச்சியை தருவார். நீங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பரிசுத்த சந்ததியாய் வாழ்வீர்கள், வளருவீர்கள், உண்மையுள்ள சாட்சியாய் இருப்பீர்கள். உங்களை கேலி கிண்டல் பரியாசம் பண்ணினவர்கள் வெட்கப்படுவார்கள். உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் உங்கள் பின்னே வருவார்கள், உங்களை தேடி வருவார்கள். காரணம், உங்களிடத்தில் தேவன் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், அதனாலே நாங்கள் உங்கள் பின்னே வருகிறோம் என்று சொல்லி நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ அங்கெல்லாம் தேவன் உங்கள் தலைகளை உயர பண்ணுவார். ஒப்புக்கொடு மகனே, மகளே, ஒப்புக்கொடுங்கள். உங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேடின நிம்மதி, நீங்கள் தேடின சந்தோஷம், நீங்கள் தேடின சமாதானம் அனைத்தையும் அவர் தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் தேடின சந்தோஷம்,
நீங்கள் தேடின நிம்மதி இயேசுவால் மட்டும்தான் தர முடியும். அதற்கு நானே சாட்சியாக இருக்கிற மகனே, மகளே. எனவே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்கிற மாத்திரத்திலே, இந்த சத்தத்தை கேட்கிற மாத்திரத்திலே, எனக்கு அருமையான மகனே, மகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, நீங்கள் தேடுகிற நிம்மதி என் இயேசுவால் மட்டும்தான் தர முடியும். நீங்கள் தேடுகிற சமாதானம் என் இயேசுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். காரணம் இப்படி வேத வசனம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அதனால் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த மாத்திரத்துல நீ கவலையோடு கூட இருக்கிறாயா? கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்கிறாயா? என் மனிதர்களை நம்பி ஏமாந்து போனேன், என் உறவுகளை நம்பி ஏமாந்து போனேன் என்று மனபாரத்தோடு கூட உடைந்து கிடக்கிறாயா? உடைந்து போன உன் உள்ளத்தை தேற்றுவதற்கு தான் உன் உள்ளத்தை என் இயேசு கேட்கிறார். மகனே, மகளே, உடைந்து கிடக்கிற உன் இருதயத்தை சமாதானப்படுத்தி உன்னை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்குமே உன் உள்ளத்தில் ஒரு இடம் கேட்கிறார். பிரியமானவனே, உன் உள்ளத்தில் ஒரு இடம் தருவாயா? வருவாயா? என் மகனே, உன் உள்ளத்துல இடம் தருவாயா? இன்னும் ஒரு விஷயம் கூட, வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா? வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி, உங்களால் மட்டும்தான் ஏசப்பா எனக்கு நிம்மதி தர முடியும். இந்த செய்தியை நான் கேட்டேன், இது எனக்காகவே சொல்லப்பட்டதை போல இருக்கிறது. இந்த வார்த்தைகள் என்னை தேற்றுகிறது, இந்த வார்த்தைகள் என்னை உருவாக்குகிறது, எனக்கு நம்பிக்கை தருகிறது. இது வரைக்கும் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஏசப்பா உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிற தகப்பனே, என்னை ஏற்றுக்கொண்டு நான் தேடுகிற நிம்மதியை தர உம்மால் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். சமாதானத்தை உம்மால் தர முடியும் என்று சொல்லி நான் நம்பி உடைய பாதபடியில் வருகிறேன். என் உள்ளத்தை உம்மிடத்தில் தருகிறேன். தகப்பனே, என்னை ஏற்றுக்கொள்கிறாக என்று சொல்லி உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் தேடின நிம்மதியும், நீங்கள் தேடின சந்தோஷமும், நீங்கள் தேடின சமாதானம் அனைத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராம் இயேசு உங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தின்படி உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 22 அதில் 19. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உங்களுக்கு இந்த செய்தியின் மூலமாய் தெரியப்படுத்துகிறேன். இந்த நற்செய்தியின் மூலமாய் உங்களுக்கு அதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வருத்தத்தோடு கூட, பாரத்தோடு கூட இருக்கிற என் மகனே, நீங்கள் தேடுகிற நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானம் அனைத்தையும் இயேசு தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீதிமொழிகள் 22:19, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் இந்த தேவ செய்தியின் மூலமாய் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 23:18 இப்படியே சொல்லுகிறது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை போகாது. கர்த்தர் தட்டுமா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை போகாது. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை போகாது.
நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வை. உன் நம்பிக்கை இயேசுவின் மேல் வை. நீ தேடுகிற நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து, மகன் என்ற அந்தஸ்தை உனக்கு கொடுத்து, தகப்பன் என்று நீ கூப்பிடும்படியான அந்தஸ்தை உனக்கு கொடுத்து, நான் உன்னை ஆட்சி தேற்றி வழிநடத்தி பக்குவப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்தி எங்கெல்லாம் நீ தலை குனிதாயோ, எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனாயோ, அங்கெல்லாம் உன் தலையை நிமிர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ வைக்கிற நம்பிக்கை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீர் ஊற்றுகளையும் படைத்த என் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படி இன்றைய தினம் இந்த செய்தியின் மூலமாய் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். செவி கொடு, தேவனிடத்தில் திரும்பு. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவை அல்லாமல் இந்த பூமியில ரட்சிப்பில்லை, அவரால் இல்லாமல் உனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி செய்தியை முடிக்கிறேன். இயேசு நாம் மகிமைப்படுவதாக. அவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா.